அவரை பார்த்து, அண்ணாச்சி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, ஆமாம் உங்களை எங்கேயோ பிரயாணத்தில் பார்த்துருக்குறேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆபிரகாம் சொல்லியிருப்பேன், என் பேர் ஆபிரகாம், நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பேன். அல்லேலூயா. நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பேன். ஒரு வருஷம் அந்த பேரை ஆண்டவர் சொல்ல வச்சார். குழந்தையே இல்லை, ஆனால் ஒரு வருஷம் நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம், சாத்தியமற்ற நிலைமையிலும் அவன் சத்தியத்தை நம்பினான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய வைப்பார். பயிற்சி காலம் உண்டு, பயிற்சியின் காலம் உண்டு, பயிற்சியின் காலம் உண்டு. விசுவாசத்தை வாழ்க்கையில் பயிற்சி கொடுப்பாரு. பேசு, விசுவாசத்தை பேசு. ஒரு வருஷம் பேரை சொல்ல வச்சார். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி அனுமதிப்பார். ஊழியத்திலையும் அதே தான். இவ்வளோ காலம் பயிற்சி காலம் தான். நீ சபையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயிற்சி காலம் தான் இருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் ஒரு வருஷம் அந்த பேரை சொல்ல வச்சார். நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன். அதுலதான் விசுவாசம் ஆரோக்கியமா இருந்துச்சு, ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது விசுவாசம் பலவீனப்படும். ஆனா ஆபிரகாமை போல சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் சத்தியத்தை நம்பும் போது நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. சாத்தியமே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா சரீரம் செத்து போய் கிடக்கு, கர்ப்பம் செத்து போய் கிடக்கு, சாத்தியமே கிடையாது. ஆனா சத்தியத்தை நம்பணும். அதனாலதான் அங்க தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சத்தியத்தை அறிகிற அறிவை அறியாதவர்கள் அவருடைய கற்பனைகள் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள், விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கவே கூடாது. அப்பதான் விசுவாசம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும்.